ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மருத்துவ படிப்புக்கான நீட் ரீ எக்ஸாம் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது இல்லையா? அதில் என்ன அப்படின்னா, பீகார் மாநிலத்தில் மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்துருச்சுங்க. என்ன அப்படின்னா, 9 மாணவர்கள் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டு நீட் ரீ எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இதை பீகாரில் இருக்கக்கூடிய சிறப்பு அதிரடி படையினர் இதை கண்டுபிடிச்சு 34 பேரை இது சம்பந்தமா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்களை விசாரிச்சதுல பல திடுக்கிடும் தகவல் வந்திருக்குங்க. 9 பேர் ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டு எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா? அவங்க யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஏற்கனவே மருத்துவக் கல்லூரியில படித்து கொண்டிருக்கும் மாணவர்கள் தாங்க அந்த 9 பேரும். இந்த 9 பேரும் வேற வேற யூனிவர்சிட்டியில வேற வேற காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 9 பேரும் எப்படி இந்த ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படிங்கிறத விசாரணை இப்போ போய்கிட்டு இருக்கு. இப்போ அதுல என்ன திடுக்கிடும் தகவல் வந்திருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆள் மாறாட்டத்தில் ஈடுபட்டாங்க இல்லையா, அவங்களோட டீல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, 30 லட்சம் ரூபாயா. அந்த 30 லட்சம் ரூபாயில 15 லட்சத்தை நீட் எக்ஸாம் எழுதும் போது கட்டிடணுமா. நீட் எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு மீதம் இருக்கக்கூடிய 15 லட்சத்தை யார் அந்த கேண்டிடேட்டோ அவங்க கட்டிடணுமாங்க. இதுதான் அந்த டீலா. எப்படி இருக்கு பாருங்க இந்த சம்பவம். இதோட விசாரணை ரொம்ப தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. பீகார்ல நடந்த இந்த சம்பவத்தினால தமிழக மாணவ மாணவியர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா கிடையாதுங்க. மாணவ மாணவர்களே, நீங்க பயப்படவே வேண்டாம். தமிழகத்துக்கும் பீகாருக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம தமிழகத்தில் இருக்கக்கூடிய 32 மெடிக்கல் காலேஜஸ், 22 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ், 5 பிரைவேட் யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. அதனால யாரும் உரி பண்ணிக்கவே வேண்டாங்க. நீட் எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது, கண்டிப்பா நீங்க டாக்டர் ஆக போறீங்க, சரிங்களா? அதனால நம்ம மாணவ மாணவிகள் ஃபுல் ப்ரிப்பேர்டோட இருங்க. முதல்ல நீங்க சேரக்கூடிய கல்லூரியை போய் பார்த்துட்டு வாங்க, சரிங்களா? அங்க இருக்கக்கூடிய ஃபீஸ்களை விசாரிச்சுட்டு வாங்க. ஃபுல் ப்ரிப்பேர்டா இருங்க. வெற்றி நமதே. ஜெய் ஹிந்த்.